ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல அதாவது காவேரி வர்றாப்புல கீழ வந்து பாட்டியும், அவங்க விஜயோட சித்தியும் வந்து காய்கறி வெட்டும்போது பேசலான்ட்டு பார்த்தா, பாட்டி வந்து வழக்கம் போல வந்து நம்ம ம காவேரி வந்து குத்தி குத்தி காட்டி பேசியிருக்காப்புல. உங்க மொத்த குடும்பமும் இங்க வந்து உட்காந்துருக்கு. இது போக வந்து அந்த குடும்பம் வேற வந்து உட்காந்துருக்கு. நிம்மதியே குடுக்க மாட்டேங்கிறீங்க விஜய்க்கு. இதுல இந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்ட்டு. இதுல அண்ணாமலை வந்து அவரும் குத்தி காட்டுறாப்புல. என்னம்மா ஒரு குடும்பம் தானா? இன்னும் வேற குடும்பம்லாம் 3, 4 எல்லாம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காப்புல. காவேரியால ஒண்ணும் பேச முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காப்புல. பார்த்தா விஜய் வந்து சொல்றாப்புல, "ஓகே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா, நாங்க இங்கேருந்து கிளம்பிக்கிறோம். எங்க பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்றோம்" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. உடனே பாட்டி, "நீங்க யாரும் எதுவும் பண்ண வேணாம். நீங்களே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து வர்றாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா பசிக்குது. சரி சாப்பாடு இருக்குமான்ட்டு அடுப்படியில போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட போக கரெக்ட்டா அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட சித்தி வந்து புடிச்சுறாங்க. புடிச்சிட்டு, "உன்னை யார் இங்க வர சொன்னது? கேட்காம எப்படி நீ எடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னையெல்லாம் நீ வந்து வரவே கூடாது. நாங்க சாப்பிட்டு போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தான் நீ சாப்பிடணும்." அப்படின்லாம் ரொம்ப அசிங்கமா வந்து பேசிறாங்க. இதுக்கப்புறம் இத வந்து காவேரியும் நம்ம கேட்காம பார்த்துறாங்க. நம்ம சிந்து வந்து அழுதுட்டே வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க வெளியில. உடனே வந்துட்டு போய் மரத்தடியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ்ல வந்து சாப்பாடு எடுத்து வந்து குடுக்குறாப்புல. "நீ போய் கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிடு" அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு நம்ம காவேரியும், கங்காவும் அவங்க அப்பாவ திட்டிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் இப்ப மட்டும் இருந்தாருன்னா, நான்லாம் வச்சு திட்டு திட்டுன்னு திட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. இப்படி ஒரு ஆளா? அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சிந்து வந்து தனியா சிக்கும்போது, "அ உனக்கு அப்பாவ எப்படி பழக்கம்? எப்ப தெரியும்?" அப்படின்னு. "எனக்கு 10த் படிக்கும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னால வரைக்கும் தெரியாது" அப்படின்னு வந்து சொல்றாப்புல. எங்க அப்பாவோட அதாவது எங்க மாமாவோட ஃப்ரெண்டு தான் எங்க அப்பா அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு.